மனிதருள் மகான்கள் என்ற தொகுப்பில் சென்ற பதிவுகளில் திருச்சி மகா சுவாமிகளை பற்றி அறிந்து கொண்டோம். இனி வரும் பதிவுகளில் ஹத்திராம் பாவாஜி என்பவரை பற்றி அறிந்து கொள்வோம். வட இந்தியாவில் அயோத்தியில் வசித்து வந்தவர் ஹத்திராம் என்பவர். இவரது குடும்ப பெயர் பாவாஜி. எனவே ஹத்திராம் பாவாஜி என்று இவரை அழைப்பர். வடக்கே பிறந்து வளர்ந்திருந்தாலும் தென்னாட்டில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் மீது தீவிர பக்தி கொண்டவராக இவர் விளங்கி வந்தார் என்பது அந்த காலத்தில் ஆச்சரியமான தகவல். தற்போது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த சம்பவம் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது என்று ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது. அயோத்தியில் வசித்து வந்த காலத்திலேயே திருமலையில் குடிகொண்ட பாலாஜி பற்றி பலரும் சொல்ல கேட்டு அறிந்தார் பாவாஜி. அந்த நேரம் பார்த்து பாவாஜியின் நண்பர் ஒருவர் அயோத்தியிலிருந்து திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து திரும்பி இருந்தார். பாவாஜியின் பக்தியை அறிந்த அந்த நண்பர் அவரது வீட்டுக்கு போய் திருப்பதி பாலாஜியின் பிரசாதத்தையும் பாலாஜியின் உருவப்படம் ஒன்றையும் பாவாஜிக்கு கொடுத்தார். இதில் பெரிதும் மகிழ்ந்த பாவாஜி பிரசாதத்தை மிகுந்த ஸ்ரத்தையுடன் உட்கொண்டு பாலாஜியின் திருவுருவப் படத்தை பூஜை அறையில் வைத்து தினமும் புஷ்பங்களால் அலங்கரித்து வழிபட்டு வந்தார். இதன் பலனாக விரைவில் திருமலைக்கு சென்று பாலாஜியை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் கூடியது பாவாஜிக்கு. இதற்கான பிரார்த்தனையையும் பாலாஜியிடமே வைத்தார். பிரார்த்தனை நிறைவேறும் ஒரு தினமும் வந்தது. ஒரு நல்ல நாளில் திருமலை திருப்பதிக்கு யாத்திரை புறப்பட்டார் பாவாஜி. பல மாதங்கள் நடையாய் நடந்து திருமலையை வந்தடைந்தார். பாலாஜியின் அழகு வடிவத்தை நேருக்கு நேராக பார்த்ததும் தன்னை இழந்தார். அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்பதை மறந்தார். திருமலையின் காட்டுப்பகுதியில் ஒரு மடம் அமைத்து நிரந்தரமாக அங்கேயே தங்கினார். தினமும் வேங்கடவன் ஆலயத்துக்கு அருகில் உள்ள திருக்குளத்தில் நீராடி ஏழுமலையானின் தரிசனம் பெற்றார். தினமும் 3 வேளை குளித்து ஏழுமலையானை தரிசிப்பது அவரது வாடிக்கையாக இருந்தது. அடுத்த பதிவில் எதற்காக ஹத்திராம் பாவாஜியை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் இருந்தனர் என்பதை பற்றி கேட்கலாம். அதுவரை ஓம் நமோ நாராயணாய.